எங்கும் உஷ்ணம் அதிகமாகிவிட்டது. அரசே எச்சரிக்கை விடும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிலைமை மோசமாகிறது என்றே சொல்ல வேண்டும். தற்போது வெப்பம் அதிகமாகிக் கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இப்போது குறிப்பாக சில சிறப்பு காரணங்களாக சிலவற்றை சொல்கிறார்கள். வீட்டில் இருக்க பகலில் மட்டுமல்ல இரவிலும் ஒரு வழி பண்ணிவிடுகிறது என்றே சொல்கிறார்கள். அதற்கு காரணமாக புது தகவல்களையும் சொல்கிறார்கள். கடல் சூடுதான் இதற்கு காரணம் என்பதும் அரபிக்கடலின் கொதிநிலை அதிகரிப்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது அதிக அளவில் கடல் கொதிக்க ஆரம்பித்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இரவில் சூட்டை வெளியேற்றி குளிர்நிலைக்கு செல்ல கடல் முயலும் போது வெளியேறும் வெப்பத்தின் தாக்கம் இரவிலும் நம்மளை பாதிப்பதாகவும் இரவிலும் நம்மளை துரத்துவதாகவும் சொல்கிறார்கள். 70% வரை காற்றில் ஈரப்பதம் இருப்பதால் தான் நம் வேர்வை வருவது அதிகரித்து கொண்டே போவதும் உஷ்ணம் அதிகமாக உணர்வதும் காரணம் என்று கூறுகிறார்கள். சூரியனிலிருந்து வரும் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதானது புற ஊதா கதிர்கள் மிக அதிக அளவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போது உணரப்படும் வெப்பமும் வெக்கையும் வரும் காலங்களில் கோடை காலங்களில் இது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வரும் என்றும் இதை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம் என்றும் கூறுகிறது ஒரு ஆய்வு. அரபிக்கடல் உட்பட கடல்கள் கொதிநிலைக்கு சென்றிருப்பதாகவும் இதன் எதிரொலிதான் வெப்பநிலை வரைமுறையற்று அதிகப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பூனாவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ரோலஜி வெளியிடுகிறது இந்த அறிக்கை. இதன் எச்சரிக்கை ஆய்வில் கூறுவது அனுதினம் அதிகரித்து வரும் சூடு வருங்காலங்களில் வெப்பத்தின் தாக்கத்தை கூட்டுமே ஒழிய குறைய வாய்ப்பில்லை என்றே சொல்லுகிறது. முன்பும் கடல் கொதிப்பதுண்டு என்றாலும் ஆனால் இப்போது கடலின் கொதிநிலை என்பது ஒரு சில நாட்கள் என்ற நிலையிலிருந்து 12 மடங்குகள் வரை அதிகரித்து 220 முதல் 250 நாட்கள் வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் இந்த ஆய்வு சொல்கிறது. இதன் தலைமையான டாக்டர் ரசீம் மேத்யூ போல் சொல்கிறார், வருடத்தில் 20 நாட்கள் மட்டும்தான் தற்போது கடலின் வெப்பநிலை என இருந்தது எல்லை மீறி உயர்வதாகவும் சொல்கிறார். ஆனால் மரங்களையும் மலைகளையும் இழந்து கொண்டிருக்கிற நமது நிலப்பரப்பின் வெப்பத்தை கடல் உள்வாங்குவதால் நிலைமைகள் இன்னும் மோசமாகவும் வாய்ப்பிருக்கிறது என்று எச்சரிக்கிறார். அரபிக்கடலின் தற்போதைய வெப்பநிலை 28 டிகிரி சென்டிகிரேடு தான் என்று கூறுகிறார். ஆனால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் இது 30.7 டிகிரி சென்டிகிரேடாக உயரலாம் என்றும் கூறுகிறார்கள். கடலின் வெப்பநிலை 28 டிகிரிக்கு மேல் செல்லுமானால் புயற்காற்று உருவாவதும் எண்ணிக்கையில் அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். அவற்றின் வேகமும் தாக்குதலும் மிக அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். வெள்ளப்பெருக்குகள் உருவாக வாய்ப்புகளும் இனி அதிகமாகலாம் என்று எச்சரிக்கிறார்கள். 2017 குமரி மாவட்டம் வழியாக கடந்து போன ஓகே புயல் காற்று இதன் துவக்கம்தான் என்றும் இவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். சூடு கூடுவதால் கடல் கொதித்து மறைவதும் அதனால் உள்நீரோட்டம் அதிகமாகி கள்ளைக்கடல் அல்லது திருட்டுக்கடல் என்று சொல்லும் வேக நீரோட்டம் கடலோரங்களில் காண முடியும் என்றும் இவர்கள் சொல்கிறார்கள். கடலின் வெப்பநிலையால் ஏற்படும் கொந்தளிப்பால் கடலோர வரைபடத்தை மாற்றி வரைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாகவும் பயமுறுத்துகிறார்கள். ஒவ்வொரு நொடியிலும் ஒரு அணுக்குண்டு வெடிக்கும் அளவு தீவிரமுடையது சூடிலிருந்து உருவாகும் வெப்ப சக்திக்கு உண்டு என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதானது அந்த நீரிலிருந்து உருவாகும் வெப்ப சக்திக்கு ஒரு அணுக்குண்டு அளவு சக்தி உண்டு என்றும் அது ஒவ்வொரு நொடியிலும் ஏற்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். நிலப்பரப்பின் மற்றும் சுற்றுச்சூழலில் உள்ள வெப்பத்தை இழுத்தெடுத்து கொதிநிலையில் இருக்கும் கடல் தற்போது வெடிக்கும் சூழலில் இருப்பதாகவும் பயமுறுத்துகிறார்கள். இந்த சூழலில் ஏதாவது குறைந்த காற்றழுத்தம் உருவாகும் பட்சத்தில் அது குறைந்த மணி நேரத்திற்குள்ளாகவே அதிக சக்தி கொண்ட புயற்காற்றாக மாறும் என கூறுகிறார்கள். அந்த அளவு கடல் கொதிநிலையோடு இருப்பதாகவும் சொல்கிறார்கள். கடலில் பவிழப்புற்றுகள் கெட்டுப்போய் நிறம் மாறுவதும் அதிகரித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது மீன்வளத்தையும் ரொம்பவே பாதிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுகிறார்கள். சூடு ஏற ஏற குளிர்மை தேடி மீன்கள் ஆழங்களில் பயணிக்கும் என்றும் கடல் நீரின் pH அளவு குறைவதன் மூலம் அடர்த்தி குறைந்து இது கடலின் இயல்பை கெடுக்கும் என்றும் சொல்கிறார்கள். மீன்வளத்திற்கு உதவியாக இருக்கின்ற கடல் தாவரங்களின் அளவு குறையும், இது அதிகம் அரபிக்கடலை பாதிக்கும் என்றும் எச்சரிக்கையோடு கூறுகிறார்கள். அதே வேளையில் மாநிலத்தின் வெப்பநிலை எச்சரிக்கையையும் பயமுறுத்துவதாகவே தோன்றுகிறது. இந்த நிலை நீடிக்குமானால் எதிர்காலம் பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என்றும் இயற்கையை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம் என்பதையும் இயற்கையே நமக்கு உணர்த்துவதாகவும் தோன்றுகிறது.